அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்குது. சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கையில் ஒரு கலசம்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் மாவில் வச்சு தேங்காய்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை தோளில் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதுதான் இதுக்கு உண்டான அடையாளமாக சொல்கிறாங்க. எப்படி கும்பம் மாவில் கொத்து தேங்காய் வச்சு அடைச்சிருக்கோ, அதனால் அது மாதிரி இவங்க விஷயங்களை பாதி தான் வெளியே சொல்லுவாங்க, பாதி வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே சமயம் உங்களில் இவங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, ஆனால் கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. எப்படின்னா மற்றவங்க இவங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இவங்க சொல்ல வார்த்தைகள். அதெல்லாம் இவங்களுக்கு 2ஆம் வீட்டு வாக்குஸ்தானாதிபதி குரு பகவானாலே பாதி பேசிட்டு பாக்கி அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுறதுனாலேயே இவங்க பேசினது தவறான முடிவுக்கு வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க குறைச்சிக்கிறது நல்லது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அதிபதி சனி பகவானாலும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னால் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசியோட கேந்திரத்தில் இருந்தார் குரு பகவான். இப்போ 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அது மூலமாக இந்த ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆல்ரெடி உங்கள் ராசியில் ராகு வர போகிறார். அந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருமளவு சிரமங்கள் குறையும். உங்களுக்கு 2வது வீட்டில் சனி பகவான், உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அந்த குரு உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் இருக்குது. அப்படின்றதுனால உங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடேறும். இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க அரசியல், கலை, சினிமா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப்படுது. உங்களுடைய உழைப்பும் கூட போகிறது. நீங்கள் உழைச்சி வெற்றி அடைய போகிறீங்க. உழைப்புக்கான காலம் வரப்போகிறது. ஸோ இந்த குரு பயிற்சி அது மாதிரியான விஷயங்களை இப்போ இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு அருள போகிறது. பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய வேலைக்கு இப்போ நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வேலையை மற்றவங்க கவனிப்பாங்க. உங்களுடைய திறமையை மதிப்பாங்க. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க வேலை கிடைக்காம இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த ராசியை வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உத்தியோக உயர்வு, பதவி மாற்றம், இருப்பிட மாற்றம் இதெல்லாமும் நடக்கும். நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகலாம், புது கம்பெனிக்கு போகலாம், இல்லை வேறு லைன் மாற்றலாம். அதுக்கு உண்டான முயற்சிகள் இருந்தாலும் அதுவும் நடக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு காரியங்கள் தள்ளி போயிட்டே இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடும் குரு பார்வையினால். குடும்ப ரீதியில் பல பேருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கும், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும். ஆனால் உங்களுடைய தசா புத்தியிலையும் அந்த வாய்ப்பு இருக்கணும். உங்களோட சுய ஜாதகத்திலையும் பலம் இருந்து இந்த குரு பார்வையை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுது தான் காரியம் சக்ஸஸ் ஆகும். மாணவர்களை பொறுத்தவரை மேல் படிப்புக்கு நிச்சயமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எல்லா பரீட்சையிலையும் இப்போ பாஸ் பண்ணுறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடுவீங்க. மேல் படிப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பல பேர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சான்சஸும் வரப்போகிறது. படிப்புக்காக வெளிநாடு போகிறவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது மாதிரி எல்லா வகையிலுமே குரு பகவான் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பாசிட்டிவாக கொண்டு வர போகிறார். ஆனால் அடிக்கடி இது இருந்தபோது குடும்பத்தில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும். வார்த்தையை விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆர்கியூமெண்ட் சைக்கிளில் நீங்கள் போகாமல் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக பேசி சமாதானமாக பேசி செஞ்சுக்கிறது நல்லது. இல்லாட்டினா குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதுவே நடந்துட்டுருக்கும். இப்போ அதெல்லாம் குரு பார்வைலாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா சமரசம் பேசி திரும்ப சேர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே பிரிஞ்சாச்சுன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ கிடைக்க போகிறது. பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு போய் அங்கே நவக்கிரக மண்டபத்தில் 9 விளக்கு ஏற்றி 9 தரம் சுற்றி வேண்டுவாங்க. கண்டினியூஸாக பண்ணே வாங்கலாம். ஒரு 3 வாரம் பண்ணுறதுக்குள்ளே நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ ஒருவேளை நம்ம இங்கே வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க பல பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க சார் இங்கே அது மாதிரிலாம் இல்லை, நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வெளிநாட்டில் என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம அதுக்கு ஒரு வழி சொல்கிறோம்.
ஒரு வெள்ளை துணி அதை வந்து பரப்பி அதில் வந்து எள் வச்சு அது மேலே விளக்க வச்சு ஏற்றிக்கிட்டே வாங்க. 7 வாரம் அந்த இப்போ இந்த சனிக்கிழமை ஆரம்பிக்க சனிக்கிழமையில் ஆரம்பிங்க. அடுத்த சனிக்கிழமை அந்த எள்ளை விசர்ஜனம் பண்ணிடுங்க, அந்த எள்ளை தூக்கி போட்டிருக்க, வேறு புது எள் வைங்க. இது மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளை மாற்றணும். அந்த எள்ளை நீங்கள் போடும்போது நீர்நிலைகளில், அதாவது திரும்ப முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல இது மாதிரி கரெக்டாக 7 வாரம் பண்ண 7-49 ஒரு மண்டலம் ஆகிடுது. இதுக்குள்ளேயே உங்களுக்கு காரிய வெற்றிகள் ஆகிடும். அது மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். ஸோ இதான் நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்க வந்து சாமியை வணங்கியதுக்கு உண்டான காலகட்டங்கள். தன்னுடைய குடும்பத்திற்காகவே அனைத்தையும் செய்ய துடிக்கும் கும்பராசி நேயர்களே, இந்த பறந்திருக்கக்கூடிய 2025 வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகிறது. ஆல்ரெடி வந்து 7.5 சனி வரை எங்களை வச்சு செய்யுது. இந்த குருவும் வந்து ஏதாவது பண்ணுமா பண்ணாதா, 10ஆவதுக்கு ராகு வேற தலைக்கு மேலே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. தப்பிப்போமா மாட்டோமா, என்னதான் நடக்குதுன்னு தெரியல. எங்களை சுற்றி வாழ்வே மாயம்ன்ற மாதிரிலாம் டைலாக் பேசிகிட்டு இருக்கக்கூடிய என் மனதிற்கினிய கும்பராசி நேயர்களே, என்ன ஆக போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகுதுங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 5ஆம் இடத்தில் குரு அமரப் போகிறார். இதோட வேறு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள். பூர்வ புண்ணியத்தில் போய் குரு அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கொடுப்பனைங்க. யாராவது உங்களை அழிக்கணும்னு நினச்சி வந்தால் கூட அவங்களால அழிக்க முடியாதுங்க. அந்த புலிகேசி படத்தில் வெட்டும் போது ஒட்ட வைக்க மறந்து விட்டேன் பண்ணா அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி யாராவது உங்களை கழுத்தோடு வேரோடு அறுக்கணும்னு நினச்சி உங்களுக்கு கெடுதல் போடணும்னு நினச்சி வந்தால் கூட கத்தி உடஞ்சி போயிடும். அந்தளவுக்கு குரு ஸ்ட்ராங்காக உட்காந்து திரிகோணங்களை இயக்க போகிறார். எவ்வளோ சூப்பர் தெரியுமா. நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன், யாருக்கு வந்து இந்த தடவை நல்லதோ இல்லையோ ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த பக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு தான் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா திரிகோணங்கள் இயங்க போகுது. 9ஆம் இடம் இயங்க போகிறது, 5ஆம் இடம் இயங்க போகிறது, 9ஆம் இடம் இயங்க போகிறது, 11ஆம் இடம் இயங்க போகிறது. வேற என்ன வேணும் சொல்லுங்க. பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது, மூத்தவர்களுடைய ஆசி கிடைக்க போகிறது, பல குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது, கடவுள் கடாட்சம் கிடைக்க போகிறது. எனக்கு கேட்டால் அதுதான் உண்மை. இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க வந்து சேமிப்பு அப்படின்ற இடத்துல இருந்த பற்றாக்குறையெல்லாம் நீக்கி நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த மாதிரி பணம் வரவு அப்படின்றது நடக்க போகுது. 7.5 சனி ஓடிக்கிட்டே இருந்தாலும் இது பாதச்சனி அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. 5 வருஷம் ஒப்பேத்தியாச்சுன்னு 2 தம்மா துண்டு அவ்வளோதான். ஒப்பேத்திட்டோம் அப்படின்னா நம்ம காட்டலாம் மழை தான். ஆனால் இந்த ஒரு வருஷம் அதுவுமே சூப்பராக இருக்க போகுது. 7.5 முடிஞ்சு சனி என்ன ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரோ அதை இப்போ உட்காந்து குரு உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நிகழப் போகிறது, ப்ரமோஷன் கிடைக்க போகிறது, நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் குடியுரிமை வாங்குவதற்கான வழிகள் எல்லாத்தையுமே வந்து தலைக்கு மேலே உட்காந்து ராகு திரும்ப சனி வேற வந்து அப்படியே சந்திரனுடைய பார்வையில் எல்லாமே நடக்க போகுதுங்க. அல்டிமேட்டான குரு பயிற்சின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றதே வந்து பாக்கியஸ்தானங்க. அந்த 9ஆம் இடம் இயங்க போகிறது. 11ஆம் இடம் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது. உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்தை விற்று ஒரு இடம் வாங்குவதற்கான வழிகள்லாம் தெரிய போகிறது. இது வரைக்கும் விற்காமல் இருந்த இடம்லாம் இப்போ விற்று அதன் மூலமான பணம் அப்படின்றது கிடைக்க போகிறது. தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற மாதிரி தங்கு தடை இல்லாமல் பேங்க் லோன் வந்து அதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி அப்படின்றது இருக்க போகிறது. கும்பராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி. கொரோனா சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 5ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய விசேஷ பார்வையால் உங்களையே பார்க்க போகிறார். இது வரைக்கும் இல்லாத நம்பிக்கை பிறக்க போகிறது. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் ஒரு மாதிரி இப்போ பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி செயலிழந்து வலுவிழந்து இருப்பீங்கள்ல. ஆனால் ஆஃப்டர் மே ஜூனுக்குலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகிறீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, மனோதிடம் அதிகரிக்க போகிறது, உங்களுடைய சுயம் இனிக்க போகிறது. அவ்வளோதான். என்னால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க போகிறது. அடுத்தவர்களுக்கு நீங்கள் அதை உங்கள் செயலின் மூலமாக காட்டப் போகிறீர்கள். இது வரைக்கும் உங்களை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவங்க இனிமேல் உங்களை கூப்பிட்டு இதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அதுக்கு குரு வந்து அருள் புரிய போகிறார். அவ்வளோதான் உண்மை. 11ஆம் இடம்ன்றது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளுங்க. பறந்துபட்ட உலகம், பறந்துபட்ட இடம், இதெல்லாமே 11ஆம் இடம் தான். நிறைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசையெல்லாம் இந்தான்னு குரு கொடுக்க போகிறாரு. நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் திருமணமாகி ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சுட்டோம், எங்களுக்கு திருமணம் நடக்குமா, 2ஆம் திருமணம் நடக்கணும், 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வழிகளும் தெரிய போகிறது. குரு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பாசிட்டிவ் சைனில் உட்காந்துருக்காருங்க. எனக்கு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் தான் நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் பட்ட அடியிலிருந்து இது வரைக்கும் வாங்கிய விஷயத்துலேருந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, நான் இதை நம்பலாம் இல்லை ஆனால் நம்புற மாதிரி தான் நடக்குதோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து யோசித்து கொண்டிருந்த கும்பராசி நேயர்களுக்கு மிக 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 அற்புதமான உன்னதமான காலகட்டம் அப்படின்றதான் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது.
நான் சொன்ன மாதிரி இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதாங்க செல்வ விருத்தி. ஸோ செல்வ விருத்தி மேலோங்க போகிறது, விற்காத இடம் விற்க போகிறது, மிகப்பெரிய வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இல்லை யாரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்க போகுதுங்க. நிறையா பேருக்கு வெளிநாட்டின் மூலமாக ஒரு உதவி அப்படின்றது, இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழலில் உலகம் போயிட்டே இருந்தால் கூட கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் வெளிநாட்டின் உதவி அப்படின்றது நிகழப்போகிறது, கிடைக்க போகிறது. கேது 5ல் உட்காந்துருப்பார். அப்போ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம், மூச்சு வாங்குறது, கண் சம்மந்தப்பட்டு, தலை சம்மந்தப்பட்டு, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதுகு சம்மந்தப்பட்ட இடம், அந்த இடத்துலலாம் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. தேவையில்லாமல் நான் பயில்வான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது என்பது உறுதிதான். குரு உங்களையே பார்க்க போகிறனால அதெல்லாம் நடக்க போகிறதுன்றதும் உண்மைதான். ஆனால் அப்படியே கொஞ்சம் அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் டிசம்பர் 3 மாதம் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகளால் பெருமை, சுற்றி இருப்பவர்களால் பெருமை, பண காசுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் குரு நல்லா பார்த்துக்க போகிறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைவிக்கும் இருந்த மனஸ்தாபம் குறைய போகிறது. உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கும்பராசிக்காரங்க இப்போ ஆஃப் லைட்டாக அனுபவிச்சுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, துணைவியாரிடம் வரக்கூடிய அந்த கேப் எல்லாம் என்ன பண்ண போகிறாரு? குரு சரி பண்ண போகிறார். ஸோ இதை குறித்துமே கவலைப்பட வேணாங்க. சூப்பராக இருக்குது. 2ல் போய் சனி அமர்றனால குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் சுடுசொல் பேசிடாதீங்க. அவங்கள விட்டால் வேறு யார் இருக்கா? உங்களுக்கும் அவங்கள விட்டால் வேறு யார் இருக்கா? அதனால் குடும்பம் தாங்குற மாதிரி உங்களை வேறு யாரும் தாங்க மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் ராகு உட்காந்து உங்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி, தேவையில்லாமல் 2ல் சனி உட்காந்து வார்த்தைகள் ஜாலத்தை காட்டி நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியும் நீச்ச வார்த்தைகளையும் பயன்படுத்த வச்சுருவாங்க. அதில் கவனம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசி பலன் எதுக்கு பார்க்குறோன்னா, இந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு தான் சொல்கிறோம். அதுக்கு அமைதியாக இருந்துக்கிறது எவ்வளவோ நல்லது. யார்கிட்டையும் நீங்கள் தான் பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பெரிய ஆள்னு எல்லாருக்குமே தெரியும். யாராவது உங்கள்கிட்ட பெரிய ஆள்னு சொன்னால், ஆமாப்பா நீ தான்ப்பா பெரிய ஆள், இந்த கோபத்தனை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அமைதியாக இருந்துருங்க. யார்கிட்டையும் உங்களுடைய சுயத்தை நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காட்ட வேண்டிய இடம் உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுடைய மதிப்பு இருக்கக்கூடிய இடத்துலையும் தான். தேவையில்லாத வீண் விரயங்கள், தேவையில்லாத வீண் பஞ்சாயத்துகள், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே அந்த முறையை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியோட பாதிப்புலேருந்தும் தப்பிச்சுப்பீங்க, ராகுவுடைய அல்லலிருந்து தப்பிச்சுப்பீங்க, கேதுவுடைய தடைகளிலும் தப்பிச்சுப்பீங்க. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இறுக்கமாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. வேறு எதை பிடிச்சிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். அதுவும் முடியும் அப்படின்னா லலிதா சாஸ்திரநாமத்தெல்லாம் போட்டு விட்ருங்க. வீட்டில் போட்டு விட்டு அவளையே கேட்டுக்கிட்டே இருங்க, அவளையே தியானம் பண்ணிட்டு இருங்க. அம்பிகையின் அருளால் உங்களுக்கு வரக்கூடிய அல்லல்கள் அனைத்தும் தவிடுபடியாகும். முடியும்னு நினைக்கிறவங்க சண்முக கவசம் போட்டு கேளுங்க. நிறையா பேர் வீட்டில் வேல்மாரெல்லாம் படிப்பீங்கிறதால் சண்முக கவசம் போட்டு கேட்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய சத்ரு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வராமையே ஓடி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ரதபந்தம்னு ஒன்று இருக்குங்க, பாம்பன் சுவாமிகள் அருளியது. நான் முடிஞ்சால் இங்கே கீழே கொடுக்க சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி தனியாக நான் கொடுக்குறேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ரதபந்தம். அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து உங்கள் கார்லேயோ நீங்கள் போகிற வண்டி வாகனங்கள்லையோ ஒட்டி விடுங்க. இல்லை அதெல்லாம் ஒட்ட முடியாது, தனம் எடுத்து அந்த ரதபந்தம் இருக்கிற அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மயூர பந்தம்னு ஒன்று இருக்கும், ஒரு வேல் போட்ட மாதிரி, அதையும் பார்த்துக்கோங்க. பாம்பன் சுவாமிகள் 2ஐயும் பார்த்துக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அத்துணை அல்லல்களும் தவிடுபடி ஆகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, பெண் தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வு ஆகச்சிறந்த எல்லோரும் மெச்சக்கூடிய ஒரு வாழ்வாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் மலர்வதற்கு தயாராக இருக்கிறது. சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் தான். எனக்கு கேட்டால் கும்பராசிக்கு அதிபதி அதி தேவதை சனீஸ்வர பகவான். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் தான் குரு பகவானுடைய பயிற்சி. மிதுன ராசியில் குருக்கும் சனிக்கும் ஒரு இணைவு இருக்குது. உங்களுடைய குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானே பிரவேசம் பண்ண போகிறாரு, பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த 2.5 வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தேட முடியாதுங்க. ஜென்மத்தில் சனி பகவான் எவ்வளோ உள்ள இடையூறுகளை இன்னல்களை கொடுத்துச்சோ அந்த இடையூறுகள் இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது. புதுசாக வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, நகை நட்டு வாங்கக்கூடிய தன்மை, செய்தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, காலதாமதமாக நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, வாழ்க்கையில் ஒரு ருசிச்சு வாழக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு தான். 5ஆம் இடம் கேட்கக்கூடியது ஒரு யோகமான இடம்தான். இருந்தாலும் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானே இப்போ பிரவேசமாக இருக்காரு. அதனால் படிக்கிற பிள்ளைங்க உச்ச நிலை நிறைய லா படிக்கலாம்,
நிறைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக வளரலாம், புலனாய்வு துறையாக இருக்கலாம், கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், நிறையா ப்ரப்போசல்ஸ் நிறையா வரலாம். இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு வரனால பூர்வீக சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு தான் ஜெயிக்க போகுது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை பண்ணணும். ஆனால் இந்த கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாதுன்னு கேட்குறது ஒரு விதியும் இருக்குது. இருந்திருந்தாலும் கணவனை தன்வசப்படுத்தி தான் கூட இருந்து தான் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ கிடையாது. ஆதங்கங்கள் ஆசைகள் நிறையா இருக்கும். ஆனால் கும்பராசியில் உள்ள பெண்கள் தான் பாவம். ஏமாற்றம் அடைவீங்க, தடுமாற்றம் அடைவீங்க. சரியான ஒரு முறையான ஒரு அமைப்பு இல்லாத அளவுக்கு பித்து பிடிச்ச மாதிரி அலையக்கூடிய தன்மைகள்லாம் இந்த 2.5 வருஷம் ஆகிருக்கும். இதுக்கெல்லாமே இனிமே தான் யோகம். உங்களுடைய சொத்து பத்து, உங்கள் பிள்ளைங்களுடைய படிக்க வைக்கக்கூடிய தன்மை எல்லாமே இனிமேல் தெளிவாக வரப்போகுதுங்க. ஆஃபீஸில் நல்ல உயர் பதவி கிடைக்க போகுது, சம்பள உயர்வும் கிடைக்க போகுது. யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்கணும், தெய்வ வழிபாடு சிவபெருமானை பிடிச்சிக்கணும். ஏன்னா இந்த சித்திரை மாதத்துக்கு அதிபதி சிவன் தான், சூரியன் தான். சிவ வழிபாடை முறையாக பண்ணிக்கிட்டு வந்தால் உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது, தப்பாகவே பழக முடியாது. ஒரு கம்பீரம், ஒரு தோரணை, உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாம் பிள்ளைங்களுக்காக தெளிவான அமைப்பில் யோகங்கள் கொடுத்து அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். அற்புதமான ஒரு ராசி. நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறனால நிறையா அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க, ஜட்ஜே நிறையா இருப்பீங்க. இந்த ஜட்ஜாக இருந்தால் கூட இன்னொரு பதவி வேணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆசைகள்லாம் நிறைவேறப் போகுது. பயப்படாதீங்க, பாத சனி தான். ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறனால வெளிநாடு வெளிதேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகம். சூப்பரான ஒரு நேரங்க இது. 2025 பொதுவாகவே 12 ராசிக்குமே நல்லா தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு தான் சூப்பர் நேரம். காசு பணம் நிறைய வரும், சேர்த்து வைங்க, மண்ணு வாங்குங்க, பொண்ணு வாங்குங்க. இப்படி ஒரு சுகபமான ஒரு விரயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பயமும் இல்லை. ஆனால் கும்பராசியில் இருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 40 வயசு 45 வயசு உள்ள பெண்களுக்கு செய்வின தோஷம் இருக்கும். உங்கள் வளர்ச்சியோ உங்கள் குடும்பமே உங்களுக்கு ஏவல் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாங்க. உடம்பு ஒத்துழைக்காது, ஜாயிண்ட் எல்லாம் பெயினாக இருக்கும், கெட்ட சிந்தனைகளாக இருக்கும், தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமான்னு சொல்லக்கூடிய பயம் உங்களை வாட்டி வதைக்கும். பயப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த 2025 எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. போதும், துன்பங்கள் வந்ததெல்லாம் போதும். இனிமேல் சுகபோகமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தன்மையான அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பரமாத்மாவை வேண்டுங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க, ஒரு 3 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்குங்க, ஏதாவது வீட்டாண்ட வாங்குங்க, சாமியை பாருங்கள். பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஒன்று கொடுங்க. மிச்ச மீதியை நீங்கள் எத்தனை பேருக்கலாம் அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே மெல்லுங்க. இந்த 2025 எனக்கு நல்ல நேரம் வரணும், சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த சித்திரை மாதம் வரைக்கும் எனக்கு யோகங்கள் வரணும், கவலைகள் கஷ்டங்கள் விலகணும், கருத்துள்ள மனையில கலகங்கள் விளங்கி நஷ்டங்கள் ஆகாதவாறு வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும் முருகா அப்படின்னு வேண்டுங்க. முருகன்னா குரு, பிரகஸ்பதினா குரு. முருகனை மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக வேண்டி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலை சூப்பராக வரக்கூடிய நேரம் இருக்குது. பயப்படாதீங்க. பாதசனினால் 5ஆம் இடத்துல குரு பகவான் நல்லா பலமாக இருக்கிறனால தொட்டதெல்லாம் விளங்க போகுது. பிள்ளைங்க படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, இன்னும் வாழ்க்கையில் வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. சொத்து பத்து நிறையா வரும். இருந்தாலும் அரசியல் தலைவர்களுக்கு ஆவாது. அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆவாது. மகர ராசிக்காரங்களுக்கும் ஆவாது, கும்பராசிக்காரங்களுக்கு ஆவாது இந்த 2025. ஏன்னா தேவையில்லாத இடையூறுகளோ உடல் நலம் குறையிறதுக்கோ வாய்ப்பு நிறையா இருக்குது.